சிக்கன் சிந்தாமணி செய்ய தேவையான பொருட்கள். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. 1 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன். இதை மேரினேஷன் பண்ணிட்டு ஒரு 1 hour ஊற வச்சிடலாம். மற்ற பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு 30 சாம்பார் வெங்காயம் வந்து தோல் உரிச்சு வச்சிருக்கேன். கருவேப்பிலை இவ்வளோ எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா ஃப்ளேவர் தரும். தேங்காய் வந்து இந்த மாதிரி மெல்லிசா பல் மாதிரி அரிஞ்சு வச்சுக்கோங்க. வரமிளகா வந்து ஒரு 20 வரமிளகா எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு வந்து இந்த மாதிரி இடிச்சு வச்சிருக்கோம். ஒரு ஃபுல் பூண்டு நாட்டு பூண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி வந்து ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். அதை நல்லா இடிச்சு வச்சுக்கலாம். இது வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்லாம் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்காக நம்ம கண்டிப்பாக இதை போடணும். மேரினேஷன் பண்ணிடலாம். வாங்க, மஞ்சளை போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு 1 hour ஊறட்டும். அதுக்குள்ள நம்ம இந்த மசாலாலாம் ரெடி பண்ணலாம். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம ஃபைனல் ப்ராசஸ் வந்து மஞ்சள், கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ண போகிறோம். மஞ்சள் சும்மா ஒரு பெரிய ஸ்பூன் போட்டுட்டு கல்லுப்பு 2 ஸ்பூன் போட்டிருக்கோம். இதை போட்டு நம்ம வாஷ் பண்ணிடலாம். நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், எந்த மீட்டாக இருந்தாலும் சிக்கன், ஃபிஷ்ஷு, மட்டன் எதுவாக இருந்தாலும் இது ஒரு ஃபைனல் ப்ராசஸ். இதை ஒரு தடவை இப்படி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது ஒரு நல்ல ஆன்டிபயோட்டிக், டர்மரிக்கு. ஸோ ஏதாவது ஒரு தேவையில்லாத ஜெர்ம்ஸ் எது இருந்தாலும் அது போயிடும். பாக்டீரியாஸ் எதுவாக இருந்தாலும் போயிடும். எப்படினாலும் நம்ம குக் பண்ண போகிறோம். பட் இருந்தாலும் ஒரு இனிஷியல் ப்ராசஸ் இது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு தடவை நம்ம நல்ல வாட்டரில் வாஷ் பண்ணிட போகிறோம். நம்ம ஏற்கனவே இதை வந்து ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணியாச்சு. நம்ம வந்து அந்த கல்லுப்பும் அந்த மஞ்சள் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்காக அதை வாஷ் பண்ணி எடுக்கிறோம். இப்போ நம்ம சிக்கன் சிந்தாமணி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் வந்து இந்த சிக்கனை போட்டுடலாம். மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு மேரினேட் பண்ணியிருக்கோம். இதை போட்டுடலாம். நம்ம 1/2 glass தண்ணி ஊற்றியாச்சு. இதில் நம்ம விசில் போட மாட்டோம். ஜஸ்ட் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். விசில் போடாமல் ஒரு 5 minutes வைக்கலாம். ஓரளவுக்கு சிக்கன் வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ சிக்கன் சிந்தாமணி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ப்ராசஸ். சிக்கனை வந்து குக்கரில் போட்டிருக்கோம். விசில் போடாமல் ஜஸ்ட்டு மூடி வச்சுருந்தோம். ஒரு 10 minutes நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ நம்மளோட ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாகிடும். செஞ்சிடலாம் வாங்க. ஒரு மண்சட்டி வச்சுருக்கோம். நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிப்புக்கு ஜீரகம் போடுறேன். நீங்கள் சோம்பு கூட போட்டுக்கலாம். உங்களோட ஃப்ளேவர் எது பிடிச்சிருக்கோ, சோம்பு இல்லைன்னா ஜீரகம் எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போட்டுடலாம். இஞ்சி பூண்டை நல்லா வதக்கி விட்டுடலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இது கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து காஞ்ச மிளகாய் போட்டுடலாம். சாம்பார் வெங்காயம் போட்டுடலாம். இது மேரினேஷனுக்கு ஏற்கனவே 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். 1 ஸ்பூன் உப்பு போட்டுடலாம். இதுல நம்ம ஒரு 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்க போறோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். ஏற்கனவே இதுல நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கோம். அதனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் வேண்டாம் அப்படின்னா நீங்க 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் ஒரு 1 ஸ்பூன் போடுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்க. ஓகே, நல்லா வதங்கட்டும் மசாலா. வெங்காயம் வேகணும், அது கூட இந்த மசாலாவும் வதங்கணும். இப்போ நம்ம இதை லோ ஃப்ளேம் பண்ணிட்டு மூடி வச்சிட போகிறோம். ஸோ இது வேகட்டும்.
ஒரு 5 minutes கழிச்சு பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் தேங்காவை போட்டுற போகிறோம். சூப்பராக வதங்கியிருக்கு வெங்காயம் அண்ட் காஞ்ச மிளகா எல்லாமே அந்த ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த போட்ட எண்ணெயே போதும். இந்த கடாய் வந்து நம்ம இந்த மண்சட்டி அடிக்கடி நம்ம யூஸ் பண்றதால நல்லா பழகி இருக்கு. ஸோ அதனால எண்ணெய் ஜாஸ்தி எடுக்காது. மேக்சிமம் ஒரு வீடியோல நான் இதை தான் சொல்றேன். எர்தன்வேர் யூஸ் பண்ணுங்க, மண்பானைகள் இல்லை கல் சட்டி, அப்படி இல்லைன்னா இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ணுங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுங்க. மேக்சிமம் வந்து நம்ம அலுமினியம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. தேங்காய் ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த சிக்கன் அப்படியே இதில் போட்டுடலாம். நம்ம சிக்கன் போட்டாச்சு. இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம அப்படியே குக் பண்ணுறோம். இந்த தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகுற வரைக்கும் டேஸ்ட் பண்ணிடலாம் உப்பு எப்படி இருக்குன்ட்டு. பர்ஃபெக்டாக இருக்கு. பார்க்க காரம் இல்லாத மாதிரி இருக்கு, நல்ல ஸ்பைசியாக இருக்கு. ஏன்னா நம்ம இதை மேரினேட் பண்ணும்போதே 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். அது இல்லாமல் வெங்காயம் குக் பண்ணும்போது கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். பர்ஃபெக்டாக இருக்கு. பார்க்கறதுக்கு காரம் இல்லாத மாதிரி இருக்கு. ஏற்கனவே நம்ம தாய்க்கு வந்து ஒரு 1 ஸ்பூன் போட்டிருக்கோம், மேரினேஷனுக்கு 1 ஸ்பூன் போட்டிருக்கோம். அது இல்லாமல் வரமிளகாயோட காரம் சூப்பர். வெங்காயத்தோட லைட் ஸ்வீட்னஸ் காரம் இருக்கு, தேங்காயோட ஃப்ளேவர் எல்லாமே இருக்குது. ஸோ இது பர்ஃபெக்டாக குக் ஆகிடுச்சு. தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி எடுத்துடலாம். நம்ம நல்லா வெந்திருக்கு சிக்கன், சரி வெங்காயம், நல்ல அரோமா சூப்பராக இருக்கு. பர்ஃபெக்ட். நீங்களும் இதே மாதிரி சிக்கன் சிந்தாமணி செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் அசத்துங்க. உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் கண்டிப்பாக கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். until then see you. ta-da. Hi friends. வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.